தேன்கூடு நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டல்யன் எழுதிய கடல்புறா நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பது ரே. விஜயலட்சுமி. பாகம் 3. அத்தியாயம் 10. கங்கதேவனின் விருப்பம். அக்ரமந்திரத்துக்குள் நுழைந்து உள்ளறை வாயிற்படியில் நின்ற கங்கதேவன் நினைவிழந்து கிடந்த பலவர்மனை வினாடி பொழுதில் அடையாளம் கண்டுபிடித்து விட்டதையும், அப்படி அடையாளம் தெரிந்து விட்டதால் அவன் வாயிலிருந்து உதிர்த்த உக்கிர சொற்களையும், அந்த சொற்களைத் தொடர்ந்து தன் மீது திரும்பிய விபரீத பொருள் துளங்கிய பயங்கர பார்வையையும் கவனித்த இளைய பல்லவன் மீண்டும் ஒரு புயல் உருவாகிறது என்பதை புரிந்து கொண்டாலும் தன் மனத்தில் ஓடிய எண்ணங்களை வெளிக்கு காட்டாமல், 4-5 நாட்களாகவே இப்படித்தான் படுத்திருக்கிறார் என்று கங்கதேவனிடம் கூறினான். கங்கதேவன் உடனே பதிலேதும் சொல்லாமல் அந்த உள்ளறையை ஒருமுறை துழாவி பார்த்தான். பிறகு பலவர்மன் தலைப்புறத்தில் உட்கார்ந்து அவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த காஞ்சனாதேவியை கவனித்தான். கடைசியில் காஞ்சனாதேவியை சுட்டிக்காட்டி, யாரிவள் என்று வினவினான். கங்கதேவன் பார்வையிலும் குரலிலும் இருந்த அவமரியாதையை கவனித்த போதும் உணர்ச்சிகளை பறக்கவிடாத இளைய பல்லவன், இவர்கள் தலைவரின் புதல்வி என்று தன் குரலில் மரியாதையையும் ஓரளவு கண்டிப்பையையும் காட்டிக் கூறினான். கங்கதேவனின் ஆழ்ந்த சிறுவிழிகள் பெரிதாகி விடுவன போல் ஒருமுறை பள்ளத்தில் உருண்டன. என்னிடம் பொய் உதவாதென்று சொல்லவில்லை நான் என்று சீறினான் கங்கதேவன். நான் பொய்யேதும் சொல்லவில்லை என்று அடக்கமாகவே வந்தது இளைய பல்லவன் பதில். பலவர்மனுக்கு பெண் ஏது என்று மீண்டும் கேட்டான் கங்கதேவன். சொந்த பெண் இல்லை, இவள் வளர்ப்பு பெண். இவள் பெயர், உண்மை பெயர் எனக்கு தெரியாது. ஆனால் அக்ஷயமுனையில் இவளை மஞ்சள் அழகி என்று சொல்கிறார்கள். மஞ்சள் அழகி என்று பெயருண்டா? உண்மை பெயர் அல்ல, காரண பெயர். இவள் மேனி பொன்னை போல் மஞ்சள் நிறம் பெற்றிருப்பதால் மஞ்சள் அழகி என்று அங்குள்ளவர்கள் அழைக்கிறார்கள். இதை கேட்டதும் கங்கதேவன் காஞ்சனாதேவி மீது தன் கண்களை ஓட்டினான். அவள் கையும் கழுத்தும் முகமும் அத்தனை மஞ்சள் இல்லை என்றாலும் பொன்னிறம் பெற்று கண்ணை கவர்ந்ததைக் கண்ட கங்கதேவன் சித்தத்தில் ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து உலாவின. அதன் விளைவாக அவன் வேறெந்த கேள்வியையும் கேட்காமல் அந்த அறையை விட்டு வெளியே கிளம்பினான். அவனைத் தொடர்ந்து தளத்துக்கு வந்த இளைய பல்லவன் முகம் உணர்ச்சியற்று வெறும் கல்லாய் இருந்தது. அவன் நடையிலும் ஒரு கடுமை இருந்ததை மற்ற மாலுமிகள் மட்டுமின்றி அமீரும் கண்டியத்தேவனும் கூட கவனித்தார்கள். இளைய பல்லவன் அக்ரமந்திரத்திற்குள் சென்ற சமயத்தில் மருந்து கலவை போட கீழறைக்கு சென்றிருந்த சேந்தனும் அந்த சமயத்தில் உயர தளத்துக்கு வந்து இளைய பல்லவனின் உணர்ச்சிகளின் இறுக்கத்தை புரிந்து கொண்டு அதற்கு காரணம் புரியாமல் மிரண்ட விழிகளை மற்றவர் மீது ஓடவிட்டான். இளைய பல்லவன் உக்கிரத்துக்கு காரணம் சொல்லும் நிலையில் யாரும் இல்லை என்றாலும் அவனை கடும் சீற்றத்துக்குள்ளாக்கக்கூடிய சம்பவம் ஏதோ அக்ரமந்திரத்தில் நடந்திருக்கிறது என்பதை அமீர் மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டானாகையால் கங்கதேவனை தொடர்ந்து நடந்த இளைய பல்லவனை பின்பற்றி தானும் நடந்து சென்றான். கடல் புறாவின் தளத்தை மீண்டும் 2 முறைகள் சுற்றி பார்த்த கங்கதேவன் தன்னை தொடர்ந்து வந்த இளைய பல்லவனை நோக்கி திடீரென திரும்பி, இதில் ஏதோ சூட்சுமங்கள், எந்திர வசதிகள் இருப்பதாகச் சொன்னாயே என்று வினவினான். ஆம், இருக்கின்றன தலைவரே என்றான் இளைய பல்லவன் வரட்டு குரலில். காட்டு, பார்க்கிறேன் என்று கங்கதேவன் கேட்டான் இளைய பல்லவனை. இந்த சொற்களை கேட்டதும் அமீர் சற்று அயர்ந்து விட்டானே தவிர சிறிதும் அயராத இளைய பல்லவன், தளத்தில் நின்றபடி சூட்சுமங்களை நீங்கள் அறிய முடியாத தலைவரே. படகில் கடல்புறாவிலிருந்து சிறிது தூரம் தள்ளி நின்றால் இதன் சூட்சுமங்களை பார்க்க முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும் என்றான். ஏனப்படி என்று வினவினான் கங்கதேவன். இருக்கிற சூட்சுமங்கள் இறக்கைகளுக்கு அடியில் இருக்கின்றன. தளத்திலிருந்து உருளைகளை திருப்பினால் இறக்கைகள் எழுந்து விரியும். அவற்றின் அடியில் இருக்கும் எந்திர வசதிகளை மேலிருந்து நீங்கள் எப்படி பார்க்க முடியும் என்று பதிலுக்கு இளைய பல்லவன் கேட்டு வைத்தான். கங்கதேவன் அதை பற்றி பிறகு சிரத்தை ஏதும் காட்டவில்லை. மீண்டும் யோசனையில் ஆழ்ந்து தனது பெரும் மீசையை தடவி விட்டு கொண்டான். அடுத்தபடி அவன் உதடுகளில் பழைய மந்தகாசம் நிலவியது. சரி கங்கதேவா, உன் மரக்கலங்களை இனி நீ துறைமுகத்துக்குள் கொண்டு வந்து விடலாம். போரில் ஏதாவது மரக்கலங்கள் சேதுபட்டிருந்தால் பழுதும் பார்க்கலாம். உனக்கு வேண்டிய வசதிகளை செய்து தருகிறேன். என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்டான் இளைய பல்லவன் தோள் மீது கையை போட்டுக்கொண்டு. அவன் உணர்ச்சிகளின் திடீர் மாறுதல், திடீரென தோள் மீது கையை போட்டு அவன் காட்டிய நேசப்பான்மை அனைத்தும் நல்லதற்கல்ல என்பதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் கங்கதேவன் போலவே நடிக்கத் தொடங்கி,
தலைவர் உத்தரவுப்படி எதை வேண்டுமானாலும் செய்கிறேன். முதலில் சோழர் மரக்கலங்கள் 2ஐத்தான் பழுது பார்க்க வேண்டும். அவைதான் போரில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை துறைமுக கரையில் உடனே இழுக்க அனுமதி வேண்டும் என்றான். அனுமதி கொடுக்கப்பட்டது. இதை சொல்லி இளைய பல்லவனின் முதுகை ஆதரவுடன் தட்டினான் கங்கதேவன். தலைவர் அன்பு நிகரற்றது என்று பணிவை காட்டினான் இளைய பல்லவன். சரி, அடுத்தபடி கடல்புறாவை என்ன செய்ய உத்தேசம்? தங்கள் 4 கப்பல்களும் பழுது பார்க்க வேண்டிய சோழர் கப்பல்கள் 2 ஆக 6 கப்பல்கள் தான் துறைமுகத்தில் நிற்க முடியும். சோழர் கப்பல்கள் பழுது பார்க்கப்படும் வரை கடல்புறா துறைமுக வாயிலேயே நிற்பது நலமல்லவா என்று இளைய பல்லவன் தனது கருத்தையும் சொல்லி கங்கதேவனை யோசனை கேட்பது போல் கேள்வியாகவும் வசனத்தை தொடுத்தான். கங்கதேவன் தனது கையை இளைய பல்லவன் தோளிலிருந்து எடுத்துவிட்டு திரும்பி அவனை நோக்கினான். உனக்கு கடற்பழக்கம் நிரம்ப இருக்கிறது என்று சிலாகிக்கவும் செய்தான். இளைய பல்லவன் புன்முறுவல் செய்துவிட்டு சொன்னான். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று தமிழர் சொல்வார்கள். கடற்பழக்கமும் அப்படிப்பட்டதுதான் என்று. உண்மை உண்மை உற்சாகத்துடன் உதிர்ந்தன கங்கதேவன் சொற்கள். ஆகவே கடலில் சிறுவயது முதல் பழகிவிட்டவர்களுக்கு எங்கு சென்றாலும் துறைமுக அமைப்பு, அங்குள்ள இடவசதி இவற்றை கவனிப்பது வழக்கமாகிவிடுகிறது என்று தான் பிறவி மாலுமி என்ற ஒரு பெரும் பொய்யை சர்வசாதாரணமாகச் சொன்னான் இளைய பல்லவன். இதற்கு பிறகு கங்கதேவன் போக்கு அடியோடு மாறிவிட்டது. அவன் முகம் திடீரென மலர்ச்சி பெற்றது. கங்கதேவா, நானும் முன்னை போலதான் சிறுவயது முதல் கடலோடுகிறேன். எனக்கு நிலத்தை கண்டாலே பிடிப்பது கிடையாது. கடலோடுவதிலும் போராடுவதிலுமே என் இன்பமெல்லாம் இருக்கிறது. நம்மிருவர் மனப்போக்கும் வாழ்க்கையும் எல்லாம் ஒரே விதம். பெயரிலும் பொருத்தம் இருக்கிறது. இனி இந்த கடல் மோகினி சம்பந்தப்பட்டவரை நீ வேறு நான் வேறு அல்ல. நீடும் கட்டளைகள் என் கட்டளைகளைப் போல நிறைவேற்றப்படும். ஆனால் நீ ஒரு சில விஷயங்களை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்றான் அன்பு ததும்பும் குரலில். சொல்லுங்கள் தலைவரே என்றான் சோழர் படைத்தலைவன். எனக்கும் கடற்போர் தெரியும். சந்தேகம் என்ன? கப்பல்கள் எந்த இடத்தில் எப்படி நிறுத்தப்பட்டால் எனக்கு பாதகம் என்பதும் தெரியும். இது தெரியாதிருக்க முடியுமா? இதுவரை நீ தெரிந்து கொண்டால் போதும். தவிர இன்னொரு விஷயம். என்ன தலைவரே? பலவர்மனை என்ன செய்ய போகிறாய்? கடல் மோகினியில் இறக்கி சிகிச்சை செய்ய வேண்டும். அது என் கடமை என்று இளைய பல்லவன் கூறி கங்கதேவனை ஏறெடுத்து நோக்கினான். தயக்கமின்றி மிகுந்த அன்புடன் வந்தது கங்கதேவன் சொற்கள். உன் கடமை மட்டுமென்ன, என் கடமையும் அதுதான். பலவர்மனை கொல்ல எனக்கு காரணம் இருக்கிறது. ஆனால் தென்கலிங்க மன்னருக்கு மரக்கலம் கொண்டு செல்லும் இவனை கொல்வது அரச துரோகமாகும். ஆகவே இம்முறை இவனை தப்ப விடுகிறேன். கடல் மோகினியில் இவனுக்கு தீங்கு ஏதும் நேரிடாது. என் விடுதியிலேயே இவனை வைத்து சிகிச்சை செய்யலாம். மருத்துவர்கள் கூட இருக்கிறார்கள் என்றான் கங்கதேவன். மருத்துவர் தேவையில்லை, என்னிடம் ஒருவன் இருக்கிறான் என்று பதில் கூறினான் இளைய பல்லவன். நல்லது நல்லது, அவனை கொண்டே சிகிச்சை செய்து கொள் என்ற கங்கதேவன். கங்கதேவா, நீ துறைமுகத்துக்குள் மணக்கலங்களை இன்று மாலை கொண்டு வந்து விடலாம். எனது 4 கப்பல்களையும் சற்று விளக்கி சோழர் மணக்கலங்களுக்கு வழிவிட பிற்பகல் வரை பிடிக்கும் என்று கூறிவிட்டு புறப்பட சித்தமானான். அவன் புறப்பட முற்பட்டு விட்டதை குறிப்பால் உணர்ந்த கடல்புறாவின் மாலுமிகள் வெகு சீக்கிரம் நூலேணியை தொங்கவிட்டு இழுத்து பார்த்து சரி செய்தார்கள். அத்துடன் இளைய பல்லவனிடம் விடை பெற்று கொண்டு நூலேணியில் இறங்க முற்பட்ட கங்கதேவன், கங்கதேவா என்று இளைய பல்லவனை அருகில் வரும்படி அழைத்தான். அருகில் வந்த இளைய பல்லவனிடம் அவனுக்கு மட்டுமே கேட்கும்படி சொன்னான். இதோ பார் கங்கதேவா, யாருக்கும் நான் ஆயுளில் அளிக்காத வசதிகளை உனக்கு அளிக்கிறேன் என்று. அந்த முன்னுரைக்கு காரணத்தை அறியாத இளைய பல்லவன், ஆம் தலைவரே, அதற்கு நான் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறினான். கங்கதேவன் புன்முறுவல் செய்து இரகசியமாக கேட்டான். கடமைப்பட்டிருப்பதை எப்படி காட்ட உத்தேசம் என்று. இளைய பல்லவன் மூளை துரிதமாக வேலை செய்தது. எப்படி காட்டச் சொன்னாலும் காட்டுகிறேன் என்று உதடுகள் உணர்ச்சியின்றி சொற்களை உதிர்த்தன. இதை செய்யச் சொன்னாலும் செய்வாயா? கங்கதேவன் கேள்வி ஆவலுடன் வந்தது.
முடிந்ததை கண்டிப்பாய் செய்வேன் என்று பதில் சொன்ன இளைய பல்லவன், என்ன செய்ய வேண்டும், உத்தரவிடுங்கள் என்று கேட்கவும் செய்தான். சமயத்தில் உத்தரவு வரும் தேவா, சமயத்தில் வரும் என்று கூறிவிட்டு நூலேணியில் இறங்கிச் சென்று விட்டான் கங்கதேவன். அடுத்த சில வினாடிகளில் கங்கதேவன் படகு கடல் நீரை கிழித்து கொண்டு துறைமுகத்தை நோக்கி வெகு வேகமாக சென்று கொண்டிருந்தது. அந்த படகு செல்வதை பார்த்து கொண்டே நீண்ட நேரம் தளத்திலேயே நின்று கொண்டிருந்தான் இளைய பல்லவன். அமீர் படைத்தலைவனை அணுகி, படைத்தலைவரே, இவன் எப்படி என்று வினவினான். நான் இதுவரை சந்தித்த எதிரிகளுள் மிகவும் அபாயமானவன் என்று லேசாக கவலை பாய்ந்த குரலில் பதில் வந்தது இளைய பல்லவனிடமிருந்து. பலவர்மனை விடவா என்ற அமீரின் கேள்வியில் வியப்பு பிரதிபலித்தது. பலவர்மனை விட பன்மடங்கு அபாயமானவன் என்றான் இளைய பல்லவன். வெறும் முரடனாயிருக்கிறானே பார்ப்பதற்கு. ஆம், பண்பாடு கூட இருப்பதாக தெரியவில்லை. அந்த சொல்லுக்கே அங்கு இடமில்லை. அப்பேற்பட்டவன். வாசகத்தை அமீர் முடிக்கவில்லை. இளைய பல்லவனை இடைமறித்து முடித்தான். அப்பேற்பட்டவன் எப்படி புத்திசாலியாய் இருக்க முடியும் என்று கேட்கிறாய் அமீர்? எனக்கும் வியப்பாகத்தான் இருக்கிறது. இவன் முரடன், பண்பே அறியாதவன். இருப்பினும் கூரிய புத்தி இருக்கிறது. நமது எண்ணங்களை நிமிட நேரத்தில் அலசிவிடுகிறான். இவனிடம் நமது திறமை முழுவதையும் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே எச்சரிக்கையுடன் இரு அமீர். மற்றவர்களையும் எச்சரிக்கைப்படுத்தி வை. சீக்கிரம் அவனிடமிருந்து நான் செய்தி எதிர்பார்க்கிறேன். அமீரின் முகத்தில் கவலை தெரிந்தது. என்ன செய்தி எதிர்பார்க்கிறீர்கள் என்று வினவினான். என்னை சீக்கிரம் விருந்துக்கு அழைப்பான். எதற்கு? விஷம் வைத்து கொள்ளவா? அல்ல, என்னை திருப்தி செய்ய. எதற்கு உங்களை திருப்தி செய்ய வேண்டும்? ஏதோ ஒன்றை என்னிடம் எதிர்பார்க்கிறான் அவன். என்ன என்று ஊகித்து சொல்ல முடியுமா உங்களால்? ஓரளவு ஊகிக்க முடியும், முழுவதும் ஊகிக்க முடியவில்லை. அவன் எதிர்பார்ப்பது? இளைய பல்லவன் பதில் சொன்னான். அந்த பதில் அமீரை அப்படியே தூக்கி வாரி போட்டது. தங்கள் அபாயம் உச்சநிலைக்கு செல்வதை உணர்ந்து கொண்டான் அமீர். அந்த உணர்வால் பெரும் கோபமும் அவன் முகத்தில் துளிர்விட்டது. விருந்துக்கு உங்களுடன் நானும் வருகிறேன் என்றான் அமீர் உக்கிரத்துடன். எதற்கு என்று வினவினான் இளைய பல்லவன். அந்த போதகனை கொள்வதற்கு என்றான் அமீர். அவன் சொற்கள் நெருப்பு துண்டங்கள் என உதிர்ந்தன. அவன் வலதுகையும் இடையில் இருந்த குறுவாள் ஒன்றை பயங்கரமாக தடவியது. அத்தியாயம் 10 நிறைவடைந்தது. அத்தியாயம் 11. காதல் எனும் உறவு. கலிங்கத்தின் கிழக்கு திசை கடற்படை தலைவனான கங்கதேவன் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை கருணாகர பல்லவன் எடுத்துச் சொன்னதும் மிதமிஞ்சிய கோபத்தின் வசப்பட்ட அமீர் தன் இடையில் உள்ள குறுவாளை பயங்கரமாக ஒரு முறைக்கு இருமுறை தடவியதன்றி கங்கதேவன் துணிச்சலை நினைத்து ஓரளவு ஆச்சரியம் கொண்டான். கங்கதேவன் விருப்பத்தை ஊகித்து கொண்ட பிறகு அவனை இளைய பல்லவன் கொல்லாமல் உயிருடன் கடல் புறாவிலிருந்து அனுப்பி வைத்ததை எண்ணி பார்த்ததால் அமீரின் வியப்பு 1000 மடங்கு அதிகமாயிற்று. கயவனான கங்கதேவன் தன்னிடமிருந்து எதிர்பார்ப்பது காஞ்சனாதேவியை என்று இளைய பல்லவன் உணர்ச்சிகளை பெரிதும் அடக்கி தன்னை கல்லாக்கி கொண்டு சொன்னதை கேட்டதும் அமீர் ஒரு வினாடி திகைத்தே போனான். இளைய பல்லவன் தன் இதயத்தை கல்லாக்கி கொண்டு உணர்ச்சிகள் அவன் முகத்தில் தெரிய முற்பட்டதற்கு காரணம் கங்கதேவனின் அந்த விபரீத விருப்பமே என்பதை அறிந்து கொண்ட அமீர் இளைய பல்லவனுடன் தானும் கரை சென்று விருந்தருந்தும் பாவனையில் கங்கதேவனை கொன்றுவிட தீர்மானித்தான். அவன் தீர்மானம் நன்றாக புரிந்தது இளைய பல்லவனுக்கு. காஞ்சனாதேவி மீது காமக்கண்ணை ஓட்டிய அந்த கணமே கங்கதேவனை கொன்றுவிட தன் கரங்கள் துடித்தனவானாலும் தான் மேற்கொண்டிருக்கும் பெரும் பணியும் தனது மரக்கலங்களின் நிலையும் சுமார் 200 மாலுமிகளின் உயிர்களையும் உத்தேசித்து தன் பொறுமையின் எல்லையை தொட வேண்டிய அவசியத்தை உணர்ந்து அதை முன்னிட்டு தன்னை அந்த சமயத்தில் அடக்கி கொண்ட இளைய பல்லவன் அமீருக்கும் பொறுமையையே போதித்தான். அமீர், கோபத்தை காட்ட இது சமயமல்ல. தந்திரத்துக்கும் பொறுமைக்குமே நேரம் இது என்று சுட்டிக்காட்டிய கருணாகர பல்லவனை ஏறெடுத்து நோக்கிய அமீர் கேட்டான். உங்கள் ஊகம் சரிதானா என்று. பொறுத்துப்பார். இன்று இரவில் விருந்தில் என்ன நடக்கிறது என்று கவனி என்று இளைய பல்லவன் கூறினான். கங்கதேவன் உணர்ச்சிகளை அத்தனை பகிரங்கமாக காட்டினானா என்று வினவினான் மீண்டும் அமீர். ஆம் அமீர்,
அக்கிரமந்திரத்தின் உள்ளறையில் படுத்திருந்த பலவர்மனைக் கண்டதும் முதலில் வெகுண்டான். பிறகு அவன் கண்கள் காஞ்சனாதேவியின் மீதே நிலைத்தன. அவளை விழுங்கி விடுவது போல் பார்த்தான். ஒரு மனிதனின் பார்வையிலிருந்து அவன் எண்ணங்களை எடை போடுவது பிரமாதமல்ல. அந்த விந்தையில் நீங்கள் நிகரற்றவர் படைத்தலைவரே. இருப்பினும் எனக்கு சந்தேகமாயிருக்கிறது. கங்கதேவன் விருப்பம் அதுவாயிருந்தால் நமக்கு அத்தனை வசதிகளை செய்து கொடுப்பானேன். மரக்கலங்களை பழுது பார்க்க அனுமதிக்கிறான். கடற்புறாவை துறைமுக வாயிலை அடைத்து வைக்கவும் ஒப்புக்கொள்கிறான். இதெல்லாம் சந்தேகத்தை அளிக்கவில்லையா உங்களுக்கு? முக்கிய கடற்புறாவை துறைமுகத்தின் வெளியில் நிற்க அனுமதிப்பது வியப்பா இல்லையா என்று வினவினான் அமீர். வியப்பாகத்தான் இருக்கிறது அமீர். அதனால்தான் இவனை பற்றி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று சொல்கிறேன் என்றான் இளைய பல்லவன். கடல்புறா போன்ற பெரும் கப்பல் துறைமுகத்துக்கு குறுக்கே நின்று அடைத்து விட்டால் அதை இயக்கும் தலைவன் கையில் அந்த கடல் மோகினி இருக்கும் என்பது அவனுக்கு தெரியாதா என்று மீண்டும் வினவினான் அமீர். நன்றாக தெரியும் என்றான் இளைய பல்லவன். அப்படியானால் ஏன் ஒப்புக்கொண்டான் உங்கள் ஏற்பாட்டுக்கு? சொந்த ஆசையை உத்தேசித்து இருக்கலாம். காஞ்சனாதேவியை உத்தேசித்தா? அப்படித்தான் இருக்கும். இந்த வழிகளில்தான் கங்கதேவன் எண்ணங்களை எடை போட்டான் இளைய பல்லவன். ஆனால் அன்று பகலிலேயே தான் எடை போட்டது எத்தனை தவறானது என்பதையும் புரிந்து கொண்டான். கங்கதேவன் காஞ்சனாதேவியின் கட்டழகில் மனதை பறிகொடுத்திருந்தாலும் தன்னையும் தன் வசம் உள்ள கடல் மோகினியையும் காப்பாற்றுவதில் எத்தனை சாமர்த்தியமாக நடந்து கொண்டிருக்கிறான் என்பதை கவனித்ததும் கடற்போரில் யாருக்கும் சளைக்காத ஒரு திறமைசாலியிடம் தான் சிக்கிக் கொண்டிருப்பதை இளைய பல்லவன் உணர்ந்தான். கங்கதேவன் தன் வாக்கிலிருந்து இம்மி கூட பிசகவில்லையே தவிர தனது காவலையும் இம்மி கூட தளர்த்தவில்லை என்பதை துறைமுக மரக்கலங்கள் நகர்த்தப்பட்ட முறையிலிருந்தே இளைய பல்லவன் ஊகித்து கொண்டான். துறைமுகத்தில் இருந்த கலிங்கத்தின் பெரும் மரக்கலங்கள் நான்கும் கங்கதேவன் படகுத்துறையை அடைந்த அரை ஜாமத்திற்கு பிறகு அசையத் தொடங்கிவிட்டதை கடல்புறாவின் தளத்திலிருந்து கவனித்தான் சோழர் படைத்தலைவன். படகில் சென்ற கங்கதேவன் கரையை அடைந்ததுமே சட்டென்று கரையில் நின்றதையும் அங்கிருந்து சிலரை கூப்பிட்டு ஏதோ சொன்னதையும் கவனித்த இளைய பல்லவன் அடுத்து நடப்பதை கவனிக்கும்படி அமீருக்கும் கண்டியத்தேவனுக்கும் உத்தரவிட்டு காஞ்சனாதேவி இருந்த அக்கிரமந்திரத்தை நோக்கி நடந்தான். கங்கதேவன் வந்து போனதன் விளைவாக பெரும் மன சங்கடத்துடன் உட்கார்ந்திருந்த காஞ்சனாதேவியை கண்டதும், காஞ்சனா, கவலை எதற்கு? நான் இருக்கும்போது உனக்கு என்று ஆதரவு தரும் சொற்களை கொட்டவும் செய்தான் படைத்தலைவன். சொற்களை கொட்டி ஆதரவு தருவதாயிருந்தாலும் இளைய பல்லவனின் குரலில் ஆதரவும் உறுதியும் இல்லாதிருந்ததை கவனித்த காஞ்சனாதேவி தன் கருவெளிகளை அவன் மீது திருப்பினாள். அந்த அழகிய வெளிகளில் அந்த சந்தர்ப்பத்தில் அச்சம் இருந்தது. முகம் கூட சற்று சிவந்திருந்தது உணர்ச்சி மிகுதியால். அவள் செவ்விய உதடுகள் மெல்ல அசைந்தன. கவலை உண்மையில் தேவையில்லையா என்று உதிர்ந்த சொற்களில் கவலை மிதமிஞ்சி கிடந்தது. இளைய பல்லவன் பதில் சொல்ல முடியாமல் சங்கடப்பட்டான். கவலைக்கு காரணம் நிரம்ப இருக்கிறதென்று அவன் உணர்ந்திருந்தபடியாலும் அவளிடம் பொய் சொல்ல இஷ்டப்படாததாலும் கவலைக்கிடமான நிலைதான். ஆனால் இதைவிட மோசமான நிலைமையை சமாளித்ததில்லையா நான் என்று வினவினான் அவன். காஞ்சனாதேவி பெருமூச்சு விட்டாள். ஆம், சமாளித்திருக்கிறீர்கள். பாலூர் பெருந்துறையின் பிரமுகர் வீதியையும் கடற்கரை வாயிலையும் நான் எப்படி மறக்க முடியும் என்று சொன்ன அவள் உதடுகள் உணர்ச்சியால் மடிந்தன. பஞ்சனையில் உட்கார்ந்திருந்த அந்த பைங்கிலியின் அருகே சென்று அவள் தோள் மீது தன் இடக்கையை ஆதரவுடன் வைத்த படைத்தலைவன் அவள் தோலை வலிக்கும்படி சற்று இறுக்கி பிடித்தான். அவன் வலதுகை அவளது குழல்களை மெல்ல வருடியது. அவள் அழகிய முகம் அவன் மார்புக்கருகில் இருந்தது. சற்று நெருங்கினால் அந்த கொவ்வை இதழ்கள் தன் மார்பு அங்கியில் புதையும் என்பதை புரிந்து கொண்டான் இளைய பல்லவன். அந்த நிலையில் ஆபத்து உணர்ச்சி மறைய ஆசை உணர்ச்சி மேலோங்க கேட்டான். ஏன் காஞ்சனா, வேறு இடங்கள் உனக்கு நினைவில்லையா என்று. காஞ்சனாதேவிக்கு நினைப்பு இருக்கத்தான் செய்தது. ஆயினும் அவள் அதை ஒப்புக்கொள்ள மறுத்தாள். தன் தலையை சற்று திருப்பி பின்னால் மயக்கமாக படுத்திருந்த பலவர்மனை நோக்கினாள். மீண்டும் இளைய பல்லவன் பக்கம் திரும்பி, வேறு எந்த இடத்தை குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டாள் மிக மெதுவாக. இடத்தை அல்ல, இடங்களை என்று சொன்னேன் என்றான் ரகசியமாக. சரி, இடங்கள். எந்த இடங்கள் என்று குழைந்தது காஞ்சனாதேவியின் குரல். முதலில் கோதாவரி புனல். அங்கு அங்கு புனலாடினாய். என்னைத்தான்
மறைவில் இருத்திவிட்டாய். பிறகு அதற்கடுத்த புஷ்பச்சோலை, அதன் வழியாக நடந்து வந்தோம். அப்புறம் சொல்வதுதானே. கோதாவரி கரை, தோப்பு குடிசை, அதன் அதன் உட்புறம். காஞ்சனாதேவி மௌனம் சாதித்தாள். பேச முடியவில்லை அவளால். அவள் தலை மெல்ல அவன் மார்பில் சாய்ந்தது. அவன் அவள் அருகில் உட்கார்ந்தான். பஞ்சனை முகப்பில். பின்னால் கிடந்த பலவர்மனை பற்றிய கவலை அந்த சமயத்தில் அவ்விருவருக்கும் இல்லை. அவர்கள் இருவரும் எங்கோ பழைய சம்பவங்கள் எழுப்பிய காற்றில் பறந்து கொண்டிருந்தார்கள். அவள் பக்கத்தில் அமர்ந்த இளைய பல்லவன் இடதுகை அவள் இடையை சுற்றி வளைத்து அருகில் இழுத்தது. முகம் குனிந்து அவள் காதுக்கருகில் வந்தது. சிறுவணிகர் வீதி காஞ்சனா என்றான் அவள் காதில் கருணாகர பல்லவன். அந்த சிறுவணிகர் வீதி அங்குதான் அமீர் வீடு இருக்கிறது, இருந்தது. அந்த விடுதியில் இரவில் நிலா, சாளரத்தருகே கொடிகள், பூங்கொடிகள், அதனூடே புகுந்த பால் இரவு. காஞ்சனாதேவி பதில் சொல்லவில்லை. பதில் வராத காரணத்தை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் மேலும் ஓதினான் அவள் காதுகளில். கட்டிலில் ஒரு பெண் புறா, அதை நோக்கி சாளரத்தில் மூலம் புகுந்தான் ஒருவன் என்று. காஞ்சனாதேவியின் கை இளைய பல்லவன் கையுடன் இழைந்தது. வாய் பேச மறுத்ததை கைகள் பேசின. அங்குதான் காஞ்சனா என்று கடைசியாகச் சொல்லி பெருமூச்சு விட்டான் இளைய பல்லவன். காஞ்சனாதேவி மறுபுறம் திரும்பி அவனை நன்றாக பார்த்தாள். அங்குதான் என்ன என்றும் கேட்டாள். எனக்கு ஞானோதயம் ஏற்பட்டது என்றான் இளைய பல்லவன். உங்களுக்கா ஞானோதயமா? வீட்டுப்புறா, காட்டுப்புறா, கடல் புறா என்று அங்குதான் சொன்னேன். நினைவிருக்கிறதா உனக்கு? இருக்கிறது. இந்த மரக்கலத்தை அதனால்தான் கடல் புறாவென்று அழைக்கிறீர்கள். அதை அன்றே புரிந்து கொண்டேன். என்று நீங்கள் என்னை மீட்டு இங்கு கொண்டு வந்த அன்று. நல்லது காஞ்சனா, இப்பொழுது தெரிகிறதா உனக்கு என் மன உறுதி என்று கேட்டான் இளைய பல்லவன். கடாரத்து கட்டழகி காஞ்சனாதேவி அவனை மீண்டும் தன் விழிகளால் அளந்தாள். புரிகிறது படைத்தலைவரே, ஆனால் ஒரு சந்தேகமும் இருக்கிறது என்றாள். பிறகு இளைய பல்லவன் விழிகள் அவள் விழிகளுடன் கலந்தன. இடதுகை இடையை கண்ணிச் சிவக்க பிடித்தது. என்ன சந்தேகம் என்று வினவினான். நாம் பிரிந்து ஓராண்டுக்கு மேல் ஆகிறது என்று நீட்டினாள் காஞ்சனாதேவி. ஆம் என்று தலையை ஆட்டினான் இளைய பல்லவன். இந்த ஓராண்டில் நீங்கள் பல நாடுகளை பார்த்திருப்பீர்கள் என்றாள் அவள். பார்த்திருக்கிறேன். நாடுகளை மட்டும்தானா? வேறெதை பார்த்திருப்பேன்? பல பெண்களை பார்த்திருப்பீர்கள். பார்த்திருப்பேன். பார்த்தது மட்டும்தானா? வேறென்ன? கொள்ளைக்காரராக இருந்திருக்கிறீர்களே. கொள்ளைக்காரர் நடத்தை. இளைய பல்லவன் புன்முறுவல் கொண்டான். அப்படி என் மீது சந்தேகம் ஏற்படுகிறதா உனக்கு என்று வினவினான். சந்தேகமில்லை என்று இழுத்து பேசினாள் காஞ்சனாதேவி. ஏன் இழுக்கிறாய்? திட்டமாகத்தான் சொல்லேன் என்றான் இளைய பல்லவன். சந்தர்ப்பங்கள் மனிதர்களை கெடுக்கின்றன என்றாள் காஞ்சனாதேவி சற்று திடமான குரலில். இதை கேட்ட இளைய பல்லவன் பஞ்சனை முகப்பிலிருந்து எழுந்து அவள் எதிரே நின்று சற்று முரட்டுத்தனமாகவே கூறினான். சந்தர்ப்பங்களுக்கு இடங்கொடாத வீரர்களும் உண்டு காஞ்சனா என்று. அந்த பதிலில் புதைந்து கிடந்த ஆவேசம், முரட்டுத்தனம் இரண்டும் பெரும் திருப்தியை தந்தது காஞ்சனாதேவிக்கு. அந்த திருப்தியின் விளைவாக சற்று குலைந்தது அவள் குரல். உண்மையாக என்று ஏதோ ஆரம்பித்தாள். உண்மையாக? கேள் காஞ்சனா என்று வந்தது இளைய பல்லவன் பதில். நீங்கள் எந்த பெண்ணையும் இந்த ஓராண்டில் சந்தித்ததில்லையா? பலதரப்பட்ட அழகிகள் உள்ள இந்த கிழக்கு நாடுகளில் உங்களை போன்ற கொள்ளைக்காரரை மயக்கும் அழகி ஒருத்தி கூட கிடைக்கவில்லையா? இதை கேட்ட இளைய பல்லவன் மனத்தில் திகில் பரவியது. அந்த கேள்வியை தொடர்ந்து மஞ்சள் அழகி அவன் இதயத்தில் எழுந்து நகைத்தாள்.
அவள் கால்கள் கரை அலையோரத்தில் நின்று கொண்டிருந்தன. அந்த அழகிய கால்களை அலைகள் தடவி தடவி சென்றன. இளைய பல்லவன் இதயத்தில் கடல் மோகினிக்கு பதில் எழுந்தாள் அக்ஷயமுனை மோகினி. அவளை இதயத்திலிருந்து அழிக்க முயன்று ஒருமுறை அந்த அறையின் வாயிலுக்கு சென்று திரும்பினான் இளைய பல்லவன். அவன் சங்கடத்தை கவனித்த காஞ்சனாதேவியின் இதயத்தில் சந்தேகம் பெரிதும் கொழுந்து விடத் துவங்கியது. சரியாக போய்விட்டது, நான் நினைத்தது சரியாக போய்விட்டது என்றாள் காஞ்சனாதேவி கடுமையான குரலில். என்ன சரியாக போய்விட்டது? யாரோ ஓர் அழகி உங்கள் வாழ்க்கையில் புகுந்திருக்கிறாள் என்பது. பலர் புகழாம். கருணாகர பல்லவன் காரணமின்றி உருமினான். பன்மையில் இருக்கிறதா விவகாரம்? இதில் விவகாரம் ஏதுமில்லை. ஒரு மனிதன் வாழ்வில் தாய் தலையிடுகிறாள், சகோதரிகள் தலையிடுகிறார்கள். அந்த சந்தர்ப்பங்கள் வேறு, உறவுகள் வேறு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட உறவில் சொல்லுங்கள். காதலனும் உறவில் ஒருத்திதான் தலையிட முடியும். என்ன உறவு சொன்னீர்கள்? காதலனும் உறவு. அதில் நான் ஒருத்திதானா உங்களுக்கு? ஆம் 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 தடுமாற்றத்துடன் வந்தது இளைய பல்லவன் பதில். அவன் கண்கள் அவள் கால்களை நோக்கி தாழ்ந்தன. என் கண்களை பார்த்து சொல்லுங்கள், காஞ்சனாதேவி கேட்டாள். அந்த கேள்வி ஏதோ பெரும் சத்தியத்தை செய்யச் சொல்வது போல அவன் காதுகளில் ஒலித்தது. பெரும் திகைப்படைந்தான் அந்த சில வினாடிகளில் படைத்தலைவன். அந்த திகைப்புடன் அதிர்ச்சியையும் சேர்க்க தடதடவென்று உள்ளே நுழைந்தான் அமீர். அமீர் வந்தது பெரும் ஆறுதலாயிருந்தது இளைய பல்லவனுக்கு. என்ன அமீர் என்று வினவினான் இளைய பல்லவன் அமீரை நோக்கி. தளத்துக்கு வாருங்கள் என்றான் அமீர். ஏன்? துறைமுகத்தை பார்க்க வேண்டும். ஏன்? பதிலுக்கு பெரும் அதிர்வெடியை எடுத்து வீசினான் அமீர். அந்த வெடி காதலனும் உறவையும் அது அளித்த கனவுலகத்தையும் வினாடியில் தகர்த்தெறிந்தது. அத்தியாயம் 11 நிறைவடைந்தது. அத்தியாயம் 12 விசித்திர வரவேற்பு. காஞ்சனாதேவியின் கேள்விகளால் சிதறுண்டு போன சித்தத்துடன் திண்டாடிய இளைய பல்லவன் மீது அமீர் வீசிய வெடி அதுவரை படைத்தலைவனுக்கு இருந்த பல குழப்பங்களை தகர்த்து தள்ளிவிடவே, என்ன என்ன உண்மையாகவா என்று வியப்பும் திகைப்பும் மிகுந்த குரலில் வினவினான் அவன். படைத்தலைவன் உணர்ச்சிகளைக் கண்டும் சிறிதும் தளராமலே பேசத் துவங்கிய அமீர், உண்மைதான் படைத்தலைவரே, தளத்துக்கு வந்து பாருங்கள். கடல் புறாவை சிறைப்படுத்த ஏற்பாடுகள் பலமாக நடக்கின்றன துறைமுகத்தில் என்று வலியுறுத்தவும் செய்தான். அந்த செய்தியின் விளைவாக கட்டிலில் உட்கார்ந்து அவன் பதிலுக்காக எதிர்பார்த்திருந்த கடாரத்து கட்டழுகையையும் ஏறெடுத்து பார்க்காமல் விடுவிடு என்று அறையிலிருந்து வெளிக்கிளம்பி தளத்துக்கு வந்த இளைய பல்லவன் துறைமுகத்தின் மீது தன் கண்களை ஓடவிட்டான். கண்கள் கண்ட காட்சி எதற்கும் கலங்காத அந்த கருணாகரையையும் ஒரு கலக்கு கலக்கியது. அதுவரை துறைமுகத்தை அடைத்து கொண்டு நின்ற கலிங்கத்தின் 4 பேரு கப்பல்களும் தனது மரக்கலங்களுக்கு வழிவிட துறைமுகத்தின் ஒரு பக்கமாக ஒதுங்குவதற்கு பதில் 2 பிரிந்து துறைமுகத்தின் கிழக்கு பகுதியில் 2ம் மேற்கு பகுதியில் 2மாக பிரிந்து கொண்டிருந்ததை கண்டான் படைத்தலைவன். அப்படி அவை 2 பகுதிகளாக பிரிந்து இருபுறத்திலும் அணிவகுக்கும் காவலர் போல் நின்றுவிட்டால் இடையே போகும் எந்த மரக்கலமும் அவற்றின் தாக்குதலுக்கு இரு பக்கமும் இலக்காகுமாதலால் அவை எக்காரணத்தை கொண்டும் துறைமுகத்திலிருந்து தப்பி வெளிவர முடியாதென்பதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் அமீரை நோக்கி, அமீர், இந்த துறைமுக தலைவனை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று வினவினான். கடற்போருக்கு இவன் புதியவன் அல்ல என்று தெரிகிறது என்றான் அமீர். புதியவன் அல்ல என்பது மட்டுமல்ல, கடல் போரில் முழுக்க முழுக்க திளைத்தவன், அதன் நுணுக்கங்களை நன்கு அறிந்தவன் என்று இளைய பல்லவன் கங்கதேவனை பாராட்டினான். அந்த பாராட்டுதலை கேட்ட அமீர், ஆம் படைத்தலைவரே, இவன் தங்கள் பாராட்டுக்குரியவன்தான். ஆனால் இவன் திறமை பெரும் பாதகமாயிற்றே. அதோ கவனித்தீர்களா அவன் மரக்கலங்களை பிரிக்கும் முறையை என்று வினவினான். கவனித்தேன். தனது மரக்கலங்களை 2 வரிசைகளாக நிற்க வைத்து இடையே புகும் நம்மை அசைய ஒட்டாமல் நிறுத்திவிட ஏற்பாடு செய்கிறான் என்றான் இளைய பல்லவன். நாம் இடையே புக மறுத்தால் என்ன என்று அமீர் கேட்டான் தன் பெரு விழிகளால் படைத்தலைவனை ஏறெடுத்து நோக்கி. நாம் எப்படி மறுக்க முடியும்? நம் கைவசம் இருக்கும் கலிங்கத்து மரக்கலங்கள் 2ஐயும் பழுது பார்க்க வேண்டுமே. அவற்றை மட்டும் கரைக்கு கொண்டு போவோம். கடல் புறா மட்டும் துறைமுகத்துக்கு வெளியிலேயே நிற்கட்டும். எத்தனை நாள் நிற்க முடியும்? 2 மரக்கலங்களும் பழுது பார்க்கப்படும் வரை? பழுது பார்க்க 4 நாட்கள் ஆகாதா? ஆகும். அது மட்டும் நாம் கடல் புறாவிலிருந்து தரைக்கு போய் திரும்ப முடியுமா?
திரும்புவதில் என்ன கஷ்டம்? அமீரின் கேள்வி இளைய பல்லவன் முகத்தில் பெரும் கவலைக்குறியை பரப்ப வைத்தது. தீவிர சிந்தனைக்கு பின் சொன்னான் படைத்தலைவன் அமீரை நோக்கி, அமீர், பெரும் கயவன் ஒருவனிடம் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அவனுடைய மரக்கலங்கள் பிரிந்து நிற்பதன் காரணத்தை நாம் புரிந்து கொண்டது அவன் உணர்ந்தால் நாம் போருக்கு முனையும் முன்பே நம்மை அவன் அழித்து விடுவான். அமீரின் கண்களில் ஆச்சரியம் மண்டியது. அவன் எப்படி நம்மை அழிக்க முடியும் படைத்தலைவரே? கடல்புறாவின் சக்தி உங்களுக்கு தெரியாதா என்று வினவினான் அந்த அரபு நாட்டான். நன்றாக தெரியும் அமீர். ஆனால் நீ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கடல் புறாவும் சென்ற கடற்போரில் சிறிது சேதப்பட்டிருக்கிறது. அதையும் பழுது பார்த்து விட வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் கடல் புறாவில் இருக்கும் வரை கங்கதேவன் நம்மை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் கரையில் இருக்கும்போது எதையும் செய்யலாம் என்று சுட்டிக்காட்டினான் இளைய பல்லவன். நாம் கரைக்கு போகாவிட்டால் என்று வினவினான் அமீர். கடல் புறாவை தாக்க 4 மரக்கலங்களையும் நடத்தி கொண்டு கங்கதேவன் வருவான் என்று பதில் கூறினான் இளைய பல்லவன். அந்த 4 மரக்கலங்களை கடல்புறா சமாளிக்காதா? சமாளிக்கும். ஆனால் வேறு விஷயங்களையும் நாம் சிந்திக்க வேண்டும். என்ன விஷயங்கள் அவை? பலவர்மன் நினைவிழந்து படுத்திருக்கிறான். அவனுக்கு சிகிச்சை செய்ய கடல் புறாவில் உள்ள வசதிகள் போதா. அவனுக்காக நாம் தலையை வெட்டுப்பாறையில் நீட்ட வேண்டுமா? இளைய பல்லவன் இதழ்களில் மெல்ல புன்னகை ஒன்று விரிந்தது. அதுவரை அவன் மனத்தில் உள்ள கவலையும் சற்று தளர்ந்திருக்க வேண்டும் என்பதை முகச்சாயை கூட விளக்கியது. யார் தலையையும் வெட்டுப்பாறையில் கொடுக்க வேண்டியதில்லை அமீர். நமக்கு இந்த கடல் மோகினி தேவை. நமக்கும் நமது பிற்கால திட்டத்துக்கும் இது நம் கைவசமாவது இன்றியமையாதது. இதை நோக்கி ஏன் வந்தோம், நினைப்பில்லையா உனக்கு என்று வினவினான் இளைய பல்லவன். நன்றாக நினைப்பிருக்கிறது படைத்தலைவரே. கடல் மோகினி தமிழர் வசம் இருப்பதாக நினைத்தோம். இங்கு வந்து தங்கி வேறு கப்பல்களையும் வாங்கி சிறுபடை நிறுவி கடாரத்துக்கு செல்ல உத்தேசித்தோம். ஆனால் கடாரத்தில் நாம் பார்க்க வேண்டியவர்கள் இடையிலேயே கிடைத்து விட்டார்கள். தவிர கடல் மோகினி நமது எண்ணத்துக்கு மாறாக கலிங்கத்தின் வசம் சிக்கி கிடக்கிறது என்று இன்னும் ஏதோ சொல்லப்போன அமீர் சட்டென்று பேச்சை நிறுத்தி கொண்டு அந்த ஆட்சேபனைகளுக்கு படைத்தலைவன் என்ன பதில் சொல்லப் போகிறான் என்பதை அறிய தன் கண்களை படைத்தலைவன் முகத்துக்காக உயர்த்தினான். அமீரின் ஆட்சேபனைகளுக்கு பதில் சொல்லும் முன்பாக சில வினாடிகள் மௌனம் சாதித்த இளைய பல்லவன் கடல் மோகினியின் துறைமுகத்தையே பார்த்து கொண்டு நின்றான். பிறகு சரேலென அமீரை நோக்கி திரும்பி, அமீர், தமிழர் வசமிருந்த இந்த கடல் மோகினி கலிங்கத்தின் வசமாகிவிட்டது. இது மீண்டும் தமிழர் வசமாகிவிட வேண்டியது அவசியமில்லையா என்று வினவினான். அமீரின் முகத்தில் வியப்புக்குறி விரிந்தது. அவசியம்தான், ஆனால் முடிகிற காரியமா என்று கேட்டான் அவன், இளைய பல்லவன் இதயத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்டு. இளைய பல்லவன் யோசனையில் மீண்டும் ஆழ்ந்தான். அவன் யோசனை கலைந்து பேசிய போது குரலில் திடம் இருந்தது. முடிய வேண்டும் அமீர். முடியாவிட்டால் நமது லட்சியங்கள் நிறைவேறா என்று இளைய பல்லவன் அமீரை பொருள்பட உற்று நோக்கினான். கலிங்கத்தின் கடற்படையை உடைப்பதுதானே லட்சியம்? ஆம், தடையின்றி வந்தது இளைய பல்லவனின் பதில். அதற்குதான் கடல்புறா இருக்கிறதே. கடல்புறா மட்டும் போதாது. கடல்புறா அபூர்வ சிருஷ்டி. கண்டியத்தேவனின், ஏன் பாரதத்தின் கப்பல் கட்டும் கலையின் இணையற்ற சிருஷ்டி. இருப்பினும் அது மட்டும் இந்த பெருங்கடலில் உலாவும். கலிங்க கடற்படை பிரிவுகளை சமாளிக்கும் என்பது முடியாத காரியம். துணை கப்பல்கள் 4வது வேண்டும். 2 கைவசம் இருக்கின்றன. மீதி 2ஐ இங்கே சம்பாதிக்கலாம். இளைய பல்லவன் போக்கு நன்றாக புரிந்தது அமீருக்கு. கடல் மோகினியை வசமாக்குவது தவிர அங்கிருந்த கலிங்கத்தின் மரக்கலங்கள் 4ஐயும் விழுங்க படைத்தலைவன் திட்டமிடுகிறான் என்பதையும் சந்தேகமர புரிந்து கொண்ட அமீர் மிதமிஞ்சிய வியப்பிலேயே மூழ்கினான். கங்க தேவனிடமிருந்து தாங்கள் மீள்வதே கஷ்டம் போல் இருக்க அவன் ஊன்றிக்கொண்ட தளத்தை தங்கள் கைவாசமாக்குவதும் அவன் மரக்கலங்களை கைப்பற்றுவதும் எப்படி முடியும் என்று எண்ணி பார்த்த அமீர் படைத்தலைவன் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுகிறான் என்பதை எண்ணினான். ஆகவே மீண்டும் இளைய பல்லவனை ஏதோ கேள்விகள் கேட்க நினைத்து, படைத்தலைவரே என்று துவங்கினான். படைத்தலைவன் உரையாடலில் இறங்கும் மனப்பக்குவத்தில் இல்லை. சிந்தனையில் பல வினாடிகள் திளைத்து கடல் மோகினி துறைமுகத்தையே வெறித்து பார்த்து கொண்டு நின்றிருந்தான். கடைசியில் முடிவுக்கு வந்து, அமீர், நீயும் நானும் இன்னும் 2 உபதலைவர்களும் கரைக்கு புறப்பட சித்தமாகுங்கள். நாம் 4வரும் ஆளுக்கு ஒரு விலை உயர்ந்த ஆபரணத்தை அணிய வேண்டும். கங்கதேவன் பார்த்து பிரமிக்க வேண்டும். முன்பு பலவர்மனை பார்க்க போன போது எத்தனை ஆடம்பரமாக போனோமோ அத்தனை ஆடம்பரம் இப்பொழுதும் வேண்டும். அழைப்பு வந்ததும்
அதிக ஆலசியம் வேண்டாம், கண்டியத்தேவரை கூப்பிடு என்றான். அமீருக்கு இளைய பல்லவன் உத்தரவு வியப்பையே அளித்தாலும் படைத்தலைவரின் இதயத்தில் ஏதோ புதிய புதிய திட்டம் உருவாகிவிட்டதென்பதை புரிந்து கொண்டதால் அதற்கு மேல் பேசாமல் தூரத்தே மாலுமிகளுக்கு ஏதோ உத்தரவிட்டு கொண்டிருந்த கண்டியத்தேவனை அருகில் வரும்படி சைகை செய்தான். கண்டியத்தேவன் அருகில் வந்ததும் இளைய பல்லவன் பிறப்பித்த உத்தரவுகளை கேட்ட அமீர் அசந்து போனான். எதற்காக படைத்தலைவன் தன் தலையை கொண்டு போய் எதிரியின் வலையில் நுழைக்கிறான் என்பது அவனுக்கு புரியவில்லை. கண்டியத்தேவனுக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. அவன் மிரண்டு விழித்தான். இளைய பல்லவனின் முதல் உத்தரவே அவனை தூக்கி வாரி போட்டது. அருகில் வந்த கண்டியத்தேவனிடம், தேவரே, முதலில் நீர் நாம் கைப்பற்றியுள்ள கலிங்கத்தின் கப்பல்கள் இரண்டையும் கரைக்குச் செலுத்தும். பழுது பார்க்க கடல் புறாவும் அதோ இரண்டாக பிரியும் கங்கதேவன் போர்க்களங்களுக்கு இடையே தலையை மட்டும் நுழைக்கட்டும். ஏன், பாதி வரியில் கூட கங்கதேவன் மரக்கலங்களுக்கு இடையே இருக்கலாம். புரிகிறதா என்றான் இளைய பல்லவன். உண்மையில் கண்டியத்தேவனுக்கு புரியவில்லை அந்த பைத்தியக்கார உத்தரவை படைத்தலைவன் ஏன் பிறப்பிக்கிறான் என்பது. கைப்பற்றியிருக்கும் இரு மரக்கலங்களையும் கரையில் இழுத்துவிட்டு கடல்புறாவின் தலையையும் கங்கதேவன் போர்க்களங்களின் அணிவகுப்புக்கிடையே புகுத்த முயல்வது 3 மரக்கலங்களையும் கங்கதேவனிடம் ஒப்படைப்பது போலத்தான் என்பதை உணர்ந்த கண்டியத்தேவன் முகத்தில் பிரமிப்பே மண்டியது. இளைய பல்லவனின் அடுத்த உத்தரவு அந்த வியப்பை உச்ச நிலைக்கு கொண்டு சென்றது. நமது 2 மரக்கலங்களும் பழுது பார்க்கப்பட்டதும் அவற்றை வெளிக்கொணர்ந்து கடல்புறாவை கரைக்கு கொண்டு போய் பழுது பார்க்கலாம் என்றான் இளைய பல்லவன். இளைய பல்லவனுக்கு புத்தி சுவாதீனத்தில் இருக்கிறதா என்பதில் பெருத்த சந்தேகம் ஏற்பட்டது கண்டியத்தேவனுக்கு. ஆகவே சற்று சினத்துடன் வினவினான் கண்டியத்தேவன். அடுத்தபடி பழுது பார்க்கப்பட்ட 2 மரக்கலங்களையும் கங்கதேவன் அணிவகுப்புக்கிடையில் நிறுத்த வேண்டுமா என்று. சரியாக புரிந்து கொண்டீர் கண்டியத்தேவரே, அதேதான் என் உத்தேசமும் என்றான் இளைய பல்லவன் சர்வசாதாரணமாக. அதேதான் உங்கள் உத்தேசமா? கண்டியத்தேவன் கேள்வியில் கடுப்பு இருந்தது. ஆம். அப்படியானால் கடல்புறாவில் இருப்போரை என்ன செய்ய உத்தேசமோ? பலவர்மனுக்கு சிகிச்சை செய்ய கங்கதேவன் அவன் மாளிகையில் இடம் கொடுப்பான். காஞ்சனாதேவி, பலவர்மன் மகள் அவன் அருகில் இருக்காமல் வேறெங்கு இருக்க முடியும்? கடல்புறாவில் உள்ள மாலுமிகள் பாதி பேர் கடல்புறாவில் இருக்கட்டும், இன்னும் பாதி கரையில் அவர்களுக்கு விடுதி வசதி தரமாட்டானா கங்கதேவன்? தருவான். ஏன் தரமாட்டான்? தானாக வழியே வந்து வலையில் சிக்கும் பறவைகளை எந்த வேடன்தான் வரவேற்க மாட்டான் என்று உருமினான் கண்டியத்தேவன். அவன் உருமலில் அமீரும் கலந்து கொண்டான். நீங்கள் தானே காஞ்சனாதேவியை அவன் விரும்புவதாக கூறினீர்கள் என்று அமீர் கூறினான். ஆம், சொன்னேன் என்று ஒப்புக்கொண்ட இளைய பல்லவனை மற்ற இருவரும் வியப்புடன் நோக்கினார்கள். அப்பேற்பட்ட கயவன் கையில் கடாரத்து இளவரசியை ஒப்புவிப்பது விவேகமா என்று ஏக காலத்தில் இருவரும் கேட்டார்கள். இருவரையும் மாறி மாறி பார்த்த இளைய பல்லவன், அவனிடம் காஞ்சனாதேவியை ஒப்படைக்கப் போவதாக யார் சொன்னது என்று பதிலுக்கு கேள்வியொன்றை வீசினான். அவன் விடுதியில் காஞ்சனாதேவி சிக்கினாள். சந்தேகத்துடன் எழுந்தது அமீரின் கேள்வி. அவள் மட்டுமல்ல, நானும் சிக்கப் போகிறேன். நமது மாலுமிகளில் பாதி பேர் சிக்குவார்கள். இப்படியாக பல பறவைகள் அவன் வலைக்குள் அகப்பட்டுவிடும் என்று பதில் சொன்னான் இளைய பல்லவன். அப்படி சிக்குவது பறவைகளுக்கு கேடல்லவா என்று வினவினான் தேவன். அது தலைமை பறவையை பொறுத்தது என்றான் படைத்தலைவன். வலையில் அகப்பட்ட பின் தலைமை பறவைதான் என்ன செய்ய முடியும்? அமீரின் கேள்வி பளீரென எழுந்தது. வழி சொல்ல முடியும் என்று இளைய பல்லவன் பதில் சொன்னான். எதற்கு? தப்பிச் செல்லவா? மீண்டும் கிளம்பியது அமீரின் கேள்வி. வலையை தூக்கி கொண்டு பறவைகள் பறந்தோட முடியும். பறந்தோடியதாக ஒரு கதையும் நமது நாட்டில் உலவுகிறது என்று குறிப்பிட்ட இளைய பல்லவன், தேவரே, அமீர், இருவரும் நன்றாக உற்று கேளுங்கள். இங்கிருந்து நாம் மரக்கலங்களை நகர்த்தும் முன்பு மற்ற 2 மரக்கலங்களிலும் நாம் சிறை செய்து வைத்திருக்கும் கலிங்கத்து மாலுமிகளை கடல்புறாவின் கீழ்ப்பகுதி அறையில் அடைத்து விடுங்கள். அவர்களை காவல் புரியவும் பொதுவாக கடல்புறாவை பாதுகாக்கவும் சுமார் 20 மாலுமிகள் கடல்புறாவில் இருக்கட்டும். மற்ற மாலுமிகள் அனைவரும் கரைக்கு வந்துவிடட்டும். இஷ்டப்படி இந்த துறைமுகத்தில் உலாவட்டும். நடு பகலில் மட்டும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடற்கரையில் வந்து கூட வேண்டும். நிலைமைக்கு தகுந்தபடி உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று உத்தரவிட்டான். அத்துடன் கண்டியத்தேவனை விழித்து, தேவரே, அதோ காளத்தி நதி பாய்கிறது பார்த்தீரா என்று நதியின் முகத்துவாரத்தை சுட்டிக்காட்டினான். தெரிகிறது என்றான் தேவன். அதன் இக்கரையில் என்ன தெரிகிறது? பெரும் காடாக கோரைகள் முளைத்திருக்கின்றன.
கோரைகள் எங்கிருக்கின்றன? கடற்கரையை அடைந்திருக்கின்றன. பாதி நீரிலும் இருப்பதை கவனியுங்கள். ஆம், ஆம். அவற்றின் ஒரு மரக்கலத்தின் அடியில் சிக்கினால் என்ன ஆகும்? ஆவதென்ன, அதோ கதிதான். மரக்கலத்துக்கு மாத்திரமல்ல இளைய பல்லவரே, மனிதன் அதில் சிக்கினாலும் மீள்வது கஷ்டம் என்று திகில் குரலில் தொனிக்க கூறினான் கண்டியத்தேவன். கரைக்குச் சென்றதும் அந்த பகுதியை சுற்றிப்பாரும், நானும் பார்க்கிறேன் என்றான் இளைய பல்லவன். அந்த அபாய பிரதேசத்தை எதற்காக பார்க்கச் சொல்கிறான் இளைய பல்லவன் என்பது புரியவில்லை கண்டியத்தேவனுக்கு. இருப்பினும் சரி என்று ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான். அத்துடன் அமீரை சேந்தனுடன் துறைமுக பயணத்துக்கு தயார் செய்யுமாறு உத்தரவிட்ட படைத்தலைவன் தானும் அக்கரமந்திரத்தை நோக்கிச் சென்றான் பயணத்துக்கு சித்தமாக. இளைய பல்லவன் எதிர்பார்த்தபடி நடு உச்சிக்கு கதிரவன் வருவதற்கு சிறிது முன்பாகவே கங்கதேவன் படகு வந்தது அவனை அழைத்துச் செல்ல. இளைய பல்லவன், அமீர், சேந்தன், இன்னுமிரு உபத்தலைவர்கள் ஆகிய ஐவரும் கரையை நோக்கி அந்த படகில் சென்றனர். படகு வேகமாகச் சென்றது. அதைவிட வேகமாக ஓடின இளைய பல்லவன் எண்ணங்கள். கடல் மோகினியின் இன்பக் காட்சி வழிநெடுக அவன் மனதை பறித்தது. துறைமுகத்தை அடைந்ததும் கங்கதேவன் அளித்த வரவேற்பு அவன் மனத்தை குலைத்தது. வரவேற்பு மிகுந்த விசித்திரமாயிருந்தது. கடற்கரையிலேயே அவனை வரவேற்க சித்தமாயிருந்த கங்கதேவன் வரவேண்டும் வரவேண்டும் என்று போலி பணிவும் உண்மை நகைப்பும் கலந்த குரலில் படைத்தலைவனை வரவேற்றான். அவனுக்கு அருகில் ஆயுதம் தாங்கி நின்ற 10 கலிங்க மாலுமிகள் படைத்தலைவனை நோக்கி நகர்ந்தனர். அத்தியாயம் 12 நிறைவடைந்தது.